முடியாதுன்னா, பாடவே மாட்டேன்னா, அப்படி இருந்தால் ஊர்ல இருந்து வெளியேறு, விசா கேன்சல். வெளியேற போகிறான். திருவக்கா என்கிற திருத்தலம் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கு. வெளியேறி தீர வேண்டிய கட்டம். என்னை பாடு, பாட முடியாது. என் இளமையை மீட்டுக் கொள்வதற்காக இறைவனிடத்தில் மனுஷை முடியாது. அது என் வேலை அல்ல. அப்படி என்றால் ஊரில் இருக்க முடியாது. கெட் அவுட், வெளியேறு. மன்னன் ஆணை. அவனுடைய குருநாதர் திருமணிசை ஆழ்வார். ஆழ்வார்ட்ட போய் சொன்னா, மன்னன் அடியாட்களோட வந்து தகராறு செய்தான். என்னை பாட சொன்னான். நான் பரந்தாமனை பாடிய வாயால், பச்சைமால் வண்ணனை பாடிய வாயால் பல்லவ மன்னனை பாடுவதற்கு சாத்தியமில்லை என்று நான் மறுத்துவிட்டேன். சரிதானே அப்படின்னு சொன்னார். இதுதானே நல்லது அப்படின்னார் திருமணிசை ஆழ்வார். என்ன செய்வது? இப்ப வெளியேற சொல்லிட்டான். நான் இனிமேல் இருக்க முடியாது, நான் வெளியேறுகிறேன் அப்படின்னு அவன் சொன்னால திருமணிசை ஆழ்வார் சொன்னார், நீ வெளியேறியா? நீ எனக்கு சீடன் மட்டுமல்ல, நீ எனக்கு நண்பன். உன்னோட நானும் வெளியேறுகிறேன்னு சொல்லிட்டான். சமயம் வளர்த்த தமிழ பாருங்க. நானும் வெளியேறுகிறேன். திருமணிசை ஆழ்வாரும் காஞ்சிபுரத்தை விட்டு திருவக்காவை விட்டு வெளியேறுவதற்கு முடிவெடுத்து விட்டார். அப்போதுதான் கண்ணனிடத்தில் போய் திருமணிசை ஆழ்வார் பேசுகிறார். நாங்க ஊரை விட்டு போறோம், நீங்க இருக்கிறது மாதிரி உத்தேசமா, நீ எங்க கூட வர்றியா இல்லையா அப்படின்னு சொன்னால கண்ணன் சொன்னா, நானும் உங்க கூட வந்துடுறேன்னு சொன்னா. கணிகண்ணன் புறப்பட்டான், கண்ணனும் புறப்பட்டான். மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம். கணிகண்ணன் போகின்றான். திருமணிசை ஆழ்வார் பாடினார், ஒரு தமிழ் புலவர் பாட்டு கண்டைக்கு இறைவனே கட்டுப்பட்டு திருமணிசை ஆழ்வாரோடும் கணிகண்ணனோடும் ஊரை விட்டு புறப்பட்டான். ஊர் வெறிச்சோடி விட்டது. ராமனை பிரிந்த அயோத்தி மாதிரி ஊர் ஆகிவிட்டது. கண்ணன் அவர்களோடு போய் ஊர் எல்லையை தாண்டி ஒரு இடத்திலே படுத்து கிடக்கிறார். மன்னர்கள் மன்னவனுடைய சபைக்கு முன்னாலே போய் முற்றுகையிட்டார்கள். நீ செய்த அநியாயம், அக்கிரமம், அராஜகம், இது அடக்குமுறையினுடைய உச்சக்கட்டம். ஊர் களை இழந்து விட்டது, ஊர் பொலிவிழந்து விட்டது, ஊர் அழகிழந்து விட்டது, ஊரினுடைய பெருமையெல்லாம் சிறுமையாக்கி விட்டாயே, இது என்ன குற்றம் செய்தாய்? போய் மன்னிப்பு கேள், பிராயச்சித்தம் கேள், அவர்களை மீட்டுக் கொண்டு வா என்று சொல்லி ஆனை சேனை ஆளம்பு கோட்டை கொத்தளம் கொடிமரம் ரதகஜ துரகபதாதிகளோடு மன்னன் மீண்டும் அவர்களிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதற்கு பிறகு சரி, மன்னித்துக் கொள்வதுதான் மனித மனம், மன்னித்து விடுவோம் என்று சொல்லி திருமணிசை ஆழ்வாரும் கணிகண்ணனை பல்லவ மன்னனை மன்னித்து விட்டு கணிகண்ணன் போக்கொழிந்தான். வா, பைனாக பாயை சுருட்டி கொள்ள அன்றைக்கு சொன்ன பொழுது சுருட்டி கொண்டவனிடத்திலே எழுந்து வா என்று சொன்ன பொழுது அன்றைக்கு கண்ணன் ஒரு தமிழ் புலவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு அவர்களோடு கைகோர்த்து திரும்ப வந்தான் என்று நான் படித்திருக்கிறேனே. அந்த கண்ணனை பாடிய ஆழ்வார்கள் பெருமக்கள் கண்ணனுடைய அழகிலே தன்னை மறந்தார்கள். அவன மாதிரி அழகுள்ளவன் யாரும் இல்லை என்று அவர்கள் வியந்தார்கள். அந்த கண்ணனிடத்திலே ஒருவர் கேட்கிறார், உன் அழகு எப்படிப்பட்ட அழகு? யசோதை கண்ணனை தொட்டிலில் போட்டு தாளாட்டுகிறாள். நீல வானத்தில் சிரிக்கின்ற நிலவையும் பார்க்கிறாள், கண்ணனையும் பார்க்கிறாள், வானத்து சந்திரனையும் பார்க்கிறாள். பார்த்து விட்டு சொன்னாள், சந்திரனை பார்த்து அவளே பித்து பிடித்தவளை மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா. நீ வானத்துல உச்சியில் இருக்குங்கிறதுக்காக உனக்கு அழகா? சாத்தியம் இல்லை. உன்னை சுற்றிலும் ஒளிவிட்டம் இருக்கிறதுங்கிறதுனால உனக்கு ஒரு கர்வமா? அதெல்லாம் கிடையாது. நீ எத்தனை ஜாலம் செய்தாலும் என்னுடைய மகனுடைய முகத்திற்கு உன்னுடைய முகம் ஈடாகாது என்று சந்திரனுக்கு சவால் விட்டு பேசி கண்ணனுடைய அழகிலே தன்னை விற்றவர்கள் அன்றைக்கு என்ன செய்தார்கள்? ஒரு ஆழ்வார் போய் பரமனை பார்க்கிறார், அவனுடைய அழகிலே தன்னை இழக்கிறார், அவர் ரொம்ப வருந்துகிறார். அவர் சொல்லுகிறார், உன்னை 24 மணி நேரமும் இடையராதும் தடையராதும் தரிசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
ஆனால் காலமும் அனுமதிக்காது. இந்த திருக்கோவில் நிர்வாகிகளும் என்னை அது அனுமதிக்க மாட்டார்கள். 12 மணிக்கு நடை சாத்தி விடுவார்கள். உன்னை பார்க்க முடியாது. உன்னை பார்க்கிற பாக்கியம் இந்த படிக்குத்தான் கிடைச்சிருக்கு. அதனால இன்னொரு பிறவி வாய்க்குமானால் நான் இந்த படியாக கிடந்து உன்னுடைய பவளவாய் காண்பேன் என்று சொல்லி அவர் பாடுகிறார். திருவேங்கடத்துல, திருப்பதியில திருவேங்கட பெருமானுடைய ஒரு படிக்கு பேரே குலசேகர படின்னு தான் பேரும். படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேன்னு கேட்டார். அதே ஆழ்வார் சொன்னார், உன்னை அபிஷேகம் செய்கின்ற தண்ணீரை சுத்தம் செய்யக்கூடிய பொறுப்பை இந்த தடாகத்தில் உயிர் வாழுகிற மீன்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த மீனுக்கு இருக்கிற கடமையை நான் செய்வதற்கு அடுத்த பிறவில் ஒரு வாய்ப்பு தர மாட்டியா? மீனாய் பிறக்கும் விதியுடைய நாவேன் என்னெல்லாம் அடுத்த பிறவியில மீனாக படியாக பிறக்க வேண்டும் என்று எந்த கொள்கைக்காக அவர்கள் வாழ்ந்தார்களோ அந்த கொள்கையை உச்சமாக ஆண்டவனுடைய சரணாகதி படலத்தினுடைய உச்சத்துல பாடி நெக்குருகி பாடிய பாடல்களை எல்லாம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இத்தாலி தேசத்திலிருந்து ஒருவன் வருகிறான். இங்கேதான் நான் வர்றேன். சமயம் வளர்த்த தமிழ்னா விளையாட்டு இல்ல. இத்தாலி தேசத்திலிருந்து வருகிறான். Where they come from? I am from Italy. நான் இத்தாலி தேசத்திலிருந்து வருகிறேன். What's your good name? My name is Joseph Constantine Besky. What's your purpose? எதற்காக இங்கே வந்தாய்? கிறிஸ்தவம் என்கிற விவிலியத்தை பரப்புவதற்கு நான் இங்கே வந்திருக்கிறேன். கிறிஸ்தவம் என்கிற விவிலியத்தை பரப்புவதற்கு அணிந்திருந்தது அங்கி, கழுத்தில் அவன் சுமந்திருந்தது ஜெபமாலை, கையில் இருந்தது விவிலியம், கருத்திலே இருந்தது விவிலியம் பரப்ப வேண்டும் என்கிற வெறி. அவன் பெயர் ஜோசப் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி. இத்தாலி தேசத்திலிருந்து வந்தான். இன்பத் தமிழகம் வந்தான், திருவரங்கம் வந்தான், திருச்சீரலைவாய் வந்தான், திருப்புந்துருத்தி